வாக்களியுங்கள். பூமி உள்ளவர் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். எடப்பாடியாரின் கூட்டணியில் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். இரட்டையிலே தாங்கிய தாமரை, தாமரை என்று மூழ்கி விடாது. நீரின் மேல் இருப்பாகவும் பவராகவும் அமர்ந்து கொண்டு தான் இருக்கும். சூரியன் போல் இரவில் மறைந்து விடாது. என்றும் நிலைத்து தாங்கி நிற்பது நமது தாமரை சின்னம். முதல் 1ஆம் நம்பர் பட்டியலிலே தாமரை சின்னத்தில் சி. ஏழுமலை அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை கொடுங்கள். ஒரு முறை கொடுங்கள். உங்களை கை கூப்பி கொடுக்கிறேன். ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள். உங்கள் வீட்டிற்கு, உங்கள் தெருவிற்கு, வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து நாங்கள் மேற்பார்வையிடுவோம். நான் கீழ்த்திருப்பாக்கத்தில் வசித்து வருகிறேன். 5 ஆண்டுகளில் ஏவாவேலு எங்கள் கிராமத்தில் ஒரு முறை கூட வரவில்லை. ஏன் ஓட்டி கேட்க கூட வர முடியாது அவரால். ஏன்னா அந்த அளவுக்கு ஒழிஞ்சிருக்காரு. உள்ளூர்ல ஆடத்திர நாய்க்கு வெளியூர்ல போய் ரெக்கார்ட் டான்ஸ் கேட்டுச்சான். அந்த மாதிரி உள்ளூர்ல ஓட்டு கேட்க தைரியம் இல்லாதான் வெளி மாவட்டத்துல போய் புதிய சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுன்னு கேட்டு நிக்கிறாரு. ஓட்டு போட்டு நீ எங்களுக்கு என்னத்த போட்டேன்னு எல்லாம் தெரியுனாரே, தெரியாதுன்னு கேரியா? மக்கள் இன்னும் முட்டாளா இருக்கும்னு நினைச்சுக்காத. தாமரை சின்னம் ஐயா மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த திட்டமிட்டிருக்கிறார். எடப்பாடியார் ஆட்சியில் 11 மருத்துவ கல்லூரி, அந்த 11 மருத்துவ கல்லூரியில் உங்கள் பிள்ளைகள் ஒரு மாணவராக படிக்கலாம். உங்கள் பிள்ளைகள் அதில் பணியாற்றலாம். எத்தனையோ குடும்பங்கள் அதில் வாழ்ந்து வருகிறது. இலவச மருத்துவம், இலவச கல்வி கொடுத்தவர் நமது ஐயா. உங்களை எல்லாம் ஆல் பாஸ் போட்டது நானே என்று எடப்பாடி அடியா வாய் விட்டு சொல்லும் போதெல்லாம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. 1.5 ஆண்டு மாணவர்களுக்கு படிப்பு வீணா போயிடுமான்னு சொல்லிட்டு ஆல் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார் அவர். கொரோனாவில் திமுக இல்ல, எந்த மூக்கு வந்தாலும் அந்த கொரோனாவால நீடித்து தாங்கி நிலைத்து நிற்க முடியாது. ஐயா ஏவாவேலு இருக்காரு பாருங்க, அவரால கூட கொரோனாவில ஒண்ணு செய்ய முடியல. ஆனா எடப்பாடியார் அவர்கள் கொரோனாவில நிலைத்து 4.5 ஆண்டு சிறப்பான பொருட்கால ஆட்சி கொடுத்தவர். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிலைத்திருக்கும். பானாபுரம் மக்களே, உங்களின் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். சி. ஏழுமலை ஐயா அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அழியுங்கள். தாமரை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை அழியுங்கள். மீண்டும் மீண்டும் கேட்பதுதான், இவர் நிற்பது, இவருக்கு போலூரில் 4 கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் அவர் போலூரிலே கூட நிற்கலாம். ஆனால் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து இங்க வந்ததன் காரணம் என்ன? ஏவாவேலு செய்யும் அராஜகம் அப்படி, அக்கிரமம் அப்படி. அருணை மருத்துவ கல்லூரி எப்படி வந்தது அவருக்கு? அருணை மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எப்படி வந்தது அவருக்கு? அங்கங்க சொத்து சேரு போறதுக்கு அவனை நாங்க சட்டசபைக்குள்ள அனுப்புறோம். சட்டசபைக்குள்ள போய் மத்தவன் சட்டையை கீச்சு எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை வாங்கி கொடுறானா? மத்தவன் சட்டையை போட்டு விட்டுன்னு குஜினி வேலை செஞ்சுன்னு போய் உக்காந்துக்கிறேன். நீ எங்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்த? 5 ஆண்டுல முதல்ல 2 ஆண்டு 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கவே இல்லை. அடுத்த 2 ஆண்டு எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி கொடுத்தாரு திமுக. எப்படி? திமுக ஒரு தீய சக்தி, அதுதான் உண்மை. அதனால உங்க பொன்னான வாக்குகளை எடப்பாடியாருக்கு செலுத்துங்கள். எடப்பாடியாருக்கு ஆண்டிற்கு 3 சிலிண்டர் இலவசம். பெண்களின் ஊக்கத்தொகை 2000 அறிவிக்கப்படும். நம்ம அமைச்சர் சொல்றாரு, பெண்களுக்கு ஓசி பஸ் விட்டுருக்கோம். சரிங்க, ஓசி பஸ் விட்டுருக்கோம். இலவச பஸ், இலவசம் என்ற வார்த்தையை வழங்கி எடுத்துவிட்டு உங்களுக்கு நாங்கள் ஆண்டுக்கு அட்டைதாரர்களுக்கு 2000 1000 ரூபாயில் இருந்து 2000 ஊக்கத்தொகை வழங்கினோம். சொன்னால் செய்யும் ஆட்சி இரட்டை இலையின் ஆட்சி. அந்த இரட்டை இலை ஆட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தாமரை சின்னத்தில் முதல் மும்மணியாக மடிகுடம் சூடப்போவார். ஏவாவேலு 97,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அண்ணன் சி. ஏழுமலை 1.5 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களின் பொற்பாதங்களை தொட்டி வேண்டிக் கொள்கிறேன். அதனால் வாக்காள பெருமக்களே, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் பிள்ளையாக நினைத்துக் கொண்டு இந்த ஒரு முறை வாக்களியுங்கள். ஆட்சி சரியில்லை என்றால் எனது கிராமம் திருப்பாக்கம், நீ ஓட்டு கேட்க வந்த சொல்லிய சட்டையை பிடிச்சி கேளுங்க. நான் உங்களுக்கு நின்று பதில் சொல்றேன். உங்கள ஒருவனா நான் நின்று அண்ணன் கிட்ட, என் பேரு ஏழுமலை, உங்கள ஒருவனா நான் நின்று அண்ணன் சி. ஏழுமலையிடம் இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டியது தாமரை சின்னம், மோடி அவர்களின் சின்னம். மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து அண்ணன் எடப்பாடியார் கோத்திரம் பல முறை வாக்குகள் வித்தியாச ஓட்டு கேட்க வந்திருக்கிறார்.
மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று நமது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். நிதி அனுச்ச நிதி பூரா நீ மக்களுக்கு செஞ்சாதானே உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. உங்க வீட்டுக்கும் பொண்டாட்டி புள்ளிக்கும் செஞ்சு கொடுக்குறது அப்படி சொல்லாது. தமிழ்நாடு அரசிடம் தானே வருது. அம்மையார் 73 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் வாங்கியது. தமிழ்நாட்டு மாவட்ட திருட்டு பையன் 5 ஆண்டுல 5 கோடி லட்சம் கடன் வாங்கி வச்சுக்கிறான். அவங்க அப்பா வந்து அடிப்பான். ஏண்டா மண்ணில் இருக்க பசஞ்சா வந்து அடிப்பான். அவனை ஆட்சி அமையிட்டு அவன் கடப்பாரையும் கைமா தான் சுத்துவான். பாத்துக்க நீங்க. எனவே உங்களது பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை தாமரை தரணியில் தங்கமிட்டு முச்சங்க முழங்க செங்கோல் எழுங்க எங்கள் நெஞ்சத்தும் கலிங்கத்து பரணியாய் நின்று 50 காப்பியத்தால் சூருளை பறித்து 11 நாற்றுக்கணக்குகள் கூறி 50 சித்திரத்தால் உங்களை வணங்கி முக்கரு முத்தேன் நெஞ்சத்தும் பரவட்டும் நெஞ்சத்தில் இல்லார் வாழ்விண்டாம் இல்லத்தும் நெஞ்சத்தில் குடிகொண்டார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நீங்கள் எனக்கு ஒரு வாக்குகளை செலுத்துங்கள் எங்கள் அண்ணன் சி. ஏழுமலைக்கு. அவர் என்றும் நன்றி மறவாமல் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அயராது உழைத்து திட்டங்களை கொடுப்பார். அவர் நினைத்த 5 கல்லூரி வச்சிருக்காரு. கால் மேல கால் பண்ணு உக்காந்துட்டு போலாம். உங்களுக்கு போசுறோம் நடு ரோட்ல யாராவது இறங்கி வருவாங்களா? அமைச்சரா இருக்காரு ஏவாவேல அவர் வந்தாலும் அவங்க வீடு தேடி இல்ல உங்க தெரு தேடி வந்தாலும் இல்ல உங்க ஊருக்கு தான் வந்து மேற்பார்வையிட்டாரா? ஒன்னும் பார்வையில்லை. அவருக்கு எங்க பணம் கிடைக்குமோ அங்கதான் போவாரு. ஐயா கலைஞர் கருணாநிதி இறந்துட்டாரு. எடப்பாடியார் ஆட்சி அமையுது. அப்பா எடப்பாடியார் கிட்ட போய் ஸ்டாலின் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அப்பாக்கு இடம் கொடுங்க. எடப்பாடியார் சொன்னார் இடம் தர முடியாது. மோடி காலில் போய் விழுந்து மத்திய அரசிடம் இருந்து அனுமதி பெற்று வந்து தனது தந்தையை பிடிக்க மெரினா கடற்கரை இடம் வாங்கியவர் இருட்டு திமுக ஆட்சியை நடத்தி வருகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள். மோடியிடமே இருந்து அந்த நன்றி கடன் உங்களுக்கு இல்ல? ஏன்னா கேக்குறேன், அந்த நன்றி கடன் இல்ல. பாஜக வந்துட்டா அது போயினா இது போய் என்னையா போகுது? உங்க வீட்டு சொத்தா போகுது. ஏன்னா அறிவை வளர்க்குறான். ஒரு மொழியை கத்துக்கிறது சரியா தவறா நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளைக்கு 1000 ரூபாய் மாசம் தராங்க. இன்னும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தரேன்னு சொன்னா நீங்க வேணா நான் சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் கல்வியும். ஒரு மொழிய இன்னொரு வாட்டி கத்துக்குங்க. வெளி இடத்துக்கு போனா பயன்பெறும். புரியுதுங்களா இல்லையா? அதனாலதான் இந்தியை ஒரு பாடமாக கற்று வையுங்கள், தமிழ் மொழி மீது பற்று வையுங்கள் என்று கூறிக்கொண்டு ஞானத்தில் பிறப்பது அறிவறிவி, கல்வியில் வரையது கலையறிவி, சொல்லில் வருவது சுவையறிவி, கம்பன் பொலித்ததோ தமிழ் அறிவி, தமிழின் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு எங்கள் அண்ணன் சி. ஏழுமலைக்கு வெற்றியை மட்டும் நீங்கள் தருவீர்கள் என்று எண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி தம்பி, என்ன படிக்கிற? 11th. சூப்பர். அம்மா இருந்திருந்தாங்கன்னா அண்ணன் இருந்திருந்தாருன்னா இந்த வருஷம் உனக்கு லேப்டாப் கொடுத்துருப்பாங்கல்ல. +1 +2. இந்த திராவிட கழகம் திருட்டு கழகம் கடைசியா உங்களுக்கு கொடுக்க